லவர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கதையினுடைய இறுதியில் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் வந்துட்டு நிறைய பச்சை பசேல்னு புல்கள்லாம் நிறைய இருந்துச்சாம். அங்கே வந்து முயல்கள் வந்து நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நல்ல புல்கள சாப்பிட்டு, தண்ணி குடிச்சிட்டு, நல்லா தூங்கிட்டு, நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த காலகட்டத்தில ஒரு பருவ மாற்றத்தின் காரணமா, கடும் வெயில் வந்துட்டு, வெப்பம் வந்துட்டு தாக்கிருச்சு. அங்க இருந்த அந்த புல்கள்லாம் வந்துட்டு கருகிருச்சு. தண்ணிலாம் வந்துட்டு வத்திருச்சு. அதனால அந்த முயல்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ரொம்ப வந்துட்டு பட்னியில வாட ஆரம்பிச்சுட்டாங்க. இத வந்துட்டு இந்த முயல்களுடைய பலகீனத்த அறிஞ்சிட்டு, அங்க அந்த வேட்டை நாய்கள்லாம் வந்துட்டு இந்த முயல வந்துட்டு எப்படிடா வேட்டையாடலான்னு சொல்லிட்டு, அங்கங்க அப்படியே அந்த வேட்டை நாய்கள்லாம் திரிஞ்சுட்டு இருந்துச்சாம். இந்த வேட்டை நாய்களுக்கு வந்துட்டு பயந்துட்டு அந்த முயல்கள்லாம் என்ன பண்ணுச்சாம், பொந்துக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிச்சாம். கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருக்கு. எவ்வளோ நாள் ஒளிஞ்சிருக்க முடியும்? கொஞ்ச நாள் ஆன உடனே வந்துட்டு பசி அதிகமாயிருச்சு. எல்லா முயல்களும் வந்துட்டு வெளியில வந்துருச்சு அந்த பொந்துலேருந்து. அப்போ எல்லா முயல்களும் வந்த உடனேமே வந்துட்டு அவங்களுக்குள்ளார பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு முயல் வந்துட்டு சொல்லுது, நம்மள மட்டும் தான் ஏன் கடவுள் வந்துட்டு இவ்ளோ பலகீனமா படைச்சாருன்னு தெரியல. மத்த உயிரினங்கள்லாம் அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, அதுங்களே தீர்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பலத்த வந்து கடவுள் குடுத்துருக்காரு. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைனாலோ, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னாலோ, அத வந்துட்டு தீர்க்கிறதுக்கு வந்துட்டு நம்மளால முடியாம, கடவுள் வந்து நம்மள இவ்ளோ பலகீனமா படைச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருந்துச்சாம். அதுல இன்னொரு முயல் என்ன சொன்னுச்சாம், நாம வந்து இவ்ளோ நாளைக்கு தான் நான் வந்துட்டு இந்த வேட்டை நாய்க்கிட்ட வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அது வந்து என்னை எப்படா வேட்டையாடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்குது. இதுக்கு பதிலா பேசாம நான் நதியில போய் விழுந்து நான் சாகுறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்துட்டு சொன்னுச்சாம். அப்போ மத்த முயல்கள்லாம் சொன்னுச்சாம், நம்ம வாழ்ந்தா ஒண்ணா வாழணும். சாகணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாரும் ஒண்ணா போய் சாகணும். அப்படின்னு சொல்லி எல்லா முயல்களும் வந்துட்டு நதிய நோக்கி போச்சாம். நதி கரைய போன உடனேயுமே, அந்த கரையில இருந்த அந்த தவளைகள்லாம் என்ன பண்ணுச்சாம், இந்த முயல்கள பார்த்து ஒரு ஒரு தவளையா வந்து அந்த நதியில வந்துட்டு விழுக ஆரம்பிச்சிருச்சாம். அப்பதான் அங்க வந்து அந்த முயல்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். இந்த தவளைங்கலாம் நம்மள பார்த்து பயந்து போய் தண்ணிக்குள்ளார குதிக்குதே! நாம தான் இந்த உலகத்துல வந்துட்டு பலவீனமானவங்கன்னு நம்ம நெனச்சோம். ஆனா, நம்மள பார்த்தும் பயப்படுறதுக்கு வந்துட்டு பயந்து வாழ்றதுக்கும் வந்துட்டு உயிரினம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே அந்த முயல்கள்லாம் பேசிச்சாம். ஆனா, அப்பதான் வந்துட்டு ஒரு முயல் சொன்னுச்சாம், நாம இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மள பாதுகாத்துக்கலாம். நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது என்ன வழியோ அந்த வழிய போய் நாம வந்துட்டு தேடுவோம். அத விட்டுட்டு நம்ம வந்துட்டு இப்படி சாகறதுக்காக வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த முயல்கள்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுச்சாம். இந்த நதியில வந்துட்டு நம்ம விழுந்து நம்ம வாழ்வ முடிச்சுக்கிறத விட, என்ன பிரச்சனை வந்தாலும் அத எப்படி நம்ம சமாளிச்சு, அத எப்படி எதிர்த்து வாழலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம யோசிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயல்களும் என்ன பண்ணுச்சாம், இரைய தேடி வந்து போச்சாம். இந்த கதையினுடைய நீதி என்னன்னா, வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா எதிர்கொள்ற வேணும். எந்த தவறான முடிவுக்கு நம்ம போக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய நீதி. நன்றி.